ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நடக்க காத்திருக்கின்றன, அந்த ஒரு விஷயங்கள் இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா கிரக பயிற்சியானது ஏற்படுகிறது. ஸோ இந்த ஒரு காலகட்டங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்வதனால உங்களுக்கு புதாத்திய யோகங்களானது உருவாக உள்ளது. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில் இந்த காலகட்டங்களானது பார்த்திங்கன்னா துவங்குது அப்படின்னு தான் சொல்லணும். குரு சுக்கிரன் கடக வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர். குடும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கின்றனர். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதேபோல் இந்த ஜூன் 22ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா புதன் கடகத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதனை பார்த்திங்கன்னா இணைய போகின்றார். ஸோ அதனால் இந்த 21ஆம் தேதியே பார்த்திங்கன்னா செவ்வாய் 7ஆம் பார்வையை விருச்சகத்துக்கு கொடுக்க போகின்றார். அதனால் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா பத்திர ராஜ யோகங்கள் உருவாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு யோகங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நடக்க போகுது. இந்த கிரக அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது, அதே போல் அவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்தும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் பார்த்திங்கன்னா குருவோடு இணைந்து 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா அமர இருக்கிறார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு தைரியங்கள், தன்னம்பிக்கைகள், நம்பிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். பணம் சார்ந்த தடைகள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா புதிய ப்ராஜெக்டுகள் உங்களை தேடி வரும். நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். சனியினுடைய நிலைகளானது இப்பொழுது உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. சனி பகவான் லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா அமர இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா இப்பொழுது பண வரவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. பண விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாகவே கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் குறைகளும் இருக்காது. பண வரவு அமோகமாகவே இருக்குங்க. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா குரு பார்வை பாக்கியத்தை பார்ப்பதனால உங்களுக்கு நன்மைகளானது பார்த்திங்கன்னா நிறையவே ஏற்படும். அதனுடைய காலகட்டமாகவே இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இல்லாத அளவுக்கு உங்களுடைய தகுதிகளானது இப்பொழுது மேம்படுங்க. அதேபோல் எடுத்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன செய்யணும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை ராசிநாதனும் குருவும் பார்த்திங்கன்னா சேர்ந்து கொடுக்க போகின்றார். அதேபோல் ராசிநாதன் அமர்ந்து பாக்கியத்திற்கு பார்வை கொடுப்பதனால அப்பாவினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். அப்பாவினுடைய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளானது தீரும். அப்பாவினால் உதவிகள் வரக்கூடிய நல்ல காலகட்டங்கள் இது. தந்தையாகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படக்கூடிய காலகட்டங்கள் இது. ஏதாவது பார்த்திங்கன்னா சாதிக்க வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு எண்ணங்கள் தவிக்கக்கூடிய அந்த அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நேரங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சாதிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்திங்கன்னா செய்வீங்க. அதே போல் கலைத்துறையினருக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது வெற்றி மேல் வெற்றிகளானது பார்த்திங்கன்னா குவியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு குரு பார்வை பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு அங்கே சனி பகவான் பார்த்திங்கன்னா சுபத்துவமாக்கி அமர்ந்திருப்பது வேலையில் பெரிய லாபத்தை கொடுக்குங்க.
நீங்கள் நினைத்த காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரக சூழல்களானது உள்ளது. அதாவது இப்போ சொல்லப்போனால் 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் இது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு ஒரு 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு யோகங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. அதே போல் இந்த 21ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசிக்குள் அமருவதனால உங்களுடைய கோபங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். வேலைகள் பார்த்திங்கன்னா வேகமாகவே நடக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குது. வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிவேகமாகவே நடக்க வேண்டிய முடிக்க வேண்டிய ஒரு சூழல்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. இந்த தன்மை உங்களுடன் வேலை செய்பவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களுக்கு வேலை பளுவானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பண ரீதியாக இருந்து வந்த தடைகள் பரிபூரணமாகவே நீங்கும். கேதுவோடு பார்த்திங்கன்னா ராசிநாதன் சேர்ந்திருப்பதனால நிறைய நல்லவைகளானது நடக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பாதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்தது போலவே நடக்குங்க. அப்பாவின் மூலமாக உதவிகள் ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கும். நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள். வேலையில் சந்தோஷங்கள் திருப்திகளானது ஏற்படும். பொருளாதாரங்களானது இப்பொழுது ஏற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலுமே நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். சுயம் இயங்கும் காலகட்டமாக இருக்குங்க. வருமானங்கள் அதிகரிக்கும். நல்ல ஒரு காலகட்டங்களாக இது காணப்படுங்க. அதே போல் புதிய வாய்ப்புகளானது சேரும். கூடுதல் வருமானத்திற்கு சில வழிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஐடி, உணவுத்துறை, ரியல் எஸ்டேட், கலைத்துறையினருக்கு மிக அமோகமாக பார்த்திங்கன்னா வெற்றிகளானது குவியும். நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கிரக அமைப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய அருளானது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனியுடைய நிலைகளானது இப்பொழுது நன்றாக இருப்பதனால வேறு மாநிலம் வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. வீட்டில் நிறைய புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் இன்ஜினியர் வேலைகளை செய்வீர்கள். சோபா கட்டில் போன்றவற்றை பார்த்திங்கன்னா மாற்றுவீர்கள். சொந்த பந்தங்களுக்குள் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கும். அற்புதமான காலகட்டங்களாகவே இது இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்களானது பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உத்தியோக ரீதியாகட்டும் பண வரவுகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா சாதகம் தான். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சனியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக இந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய தாக்கங்கள் எதுவுமே இல்லை. சனியினுடைய தாக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அவருடைய அருளாசியானது உங்களுக்கு நிறையவே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப சூழ்நிலைகளாகட்டும், உங்களுக்கு பணவரவுகளாகட்டும், இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய கோபங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளானது இருக்கா அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வைகள் கிடைப்பதனால உங்களுக்கு கோபங்கள் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் ஏற்படாது. சாந்த நிலையை பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு முன்னதாக ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்பொழுது மீண்டும் தொடருமா, அதனால் ஏதாவது டென்ஷன் ஏற்படுமா அப்படின்னா அந்த பிரச்சனைகளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே முடியும். மேலுமே உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது விரயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதே போல் நல்ல காரியங்கள் நடப்பதற்காகவும் நாகரிக பொருட்களை வாங்குவதற்காகவும் நீங்கள் செலவுகளை செய்வீர்கள். பயணங்கள் பலன்கள் தருவதாகவே அமையுங்க. பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகாவிட்டாலுமே காரியங்கள் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா கைகூடி வரும். எதிர்பாராத உதவிகளுமே கிடைத்து நீங்கள் மகிழலாம். அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சிக்காக மூலதனங்கள் செய்ய ஏதேனும் சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகலாம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் தூரதேச பயணங்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு தென்படும். அதே போல் சுகஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். இந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்திற்கு வருவது யோகத்தை கொடுக்குங்க. பெற்றோர்களுடைய வழியில் பிரிய கொடுக்க சூழல்கள் ஏற்படும். இடம் வீடு வாங்குவதில் கவனத்தை நீங்கள் செலுத்துவீர்கள். உறவினர்கள் மதிக்கும்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி சேர்வார்கள். கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது நீங்கி கலகலப்பான ஒரு சூழ்நிலைகளானது உருவாகுங்க. அதே போல் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுயதொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் பார்த்திங்கன்னா ஆர்வத்தை காட்டுவார்கள்.
இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்றிருப்பது உங்களுடைய ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதோடு உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம லாபதிபதியாகவும் விளங்குவதனால அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலுமே சனி பகவான் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் இருப்பதனால இந்த வக்ரமானது அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நல்லதில்லை. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வை சனியின் மீது பதிவதனால அதனுடைய கடுமைகள் கொஞ்சம் உங்களுக்கு குறையும். உங்களுடைய ராசிக்கு 1, 5, 8 ஆகிய இடங்களில் சனியினுடைய பார்வைகள் பதிவதனால அந்தந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா புனிதமடைகின்றன. உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா விளங்குவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனுடைய பார்வைகளும் நன்மையே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.